ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பாசிப்பயிறு நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சத்தான உணவுங்க. ஆனால் இதை தினமும் சாப்பிட்லாமா? எப்படி சாப்பிட்டா நல்லது? முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாப்பிட்லாமா? உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க இதை உணவில் சேர்த்து கொள்ளலாமா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குங்க. அதனால் இந்த வீடியோவில் பாசிப்பயிரை பற்றி முழுமையாகவும் மிகவும் எளிமையாகவும் பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. முதல்ல பாசிப்பயிறு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. பாசிப்பயிறு பச்சை கலரில் இருக்குங்க. பாரம்பரிய உணவில் நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக பாசிப்பயிறு இருக்குதுங்க. இதை கொண்டு பாசிப்பயிறு, சுண்டல், கூட்டு, பருப்பு வகை உணவு, கஞ்சி போன்ற பல உணவுகள் தயாரிக்கலாங்க. பாசிப்பயிரை ஊற வச்சு முளைக்கட்டியும் சாப்பிடலாம். புரதம் மற்றும் நார்ச்சத்து இருக்கிறதுனால சமச்சீரான உணவில் இதை ஒரு நல்ல தேர்வாக சேர்த்துக்கலாங்க. பாசிப்பயிரின் முக்கியமான சிறப்பு என்ன தெரியுங்களா? இதில் தாவர அடிப்படையிலான புரோட்டீன் மற்றும் ஃபைபர் இருக்குங்க. நம்மளோட உடலில் தசைகளை பராமரிக்க புரோட்டீன் முக்கியங்க. அதே போல் ஃபைபர் நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவுங்க. இதோட பாசிப்பயிரில் பல்வேறு விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் கிடைக்குதுங்க. அதனால் ஒரு உணவை மட்டும் நம்பாமல் காய்கறிகள், பழங்கள், முழுதானியங்கள், பயிறு வகைகள் போன்ற பலவிதமான உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது தான் நல்ல உணவு முறைங்க. உங்களுடைய உடல் நலத்தில் உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நல்ல உணவுகளாக, சத்தான உணவுகளாக சாப்பிடுங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்விங்க, பாசிப்பயிறு சாப்பிட்டா உடல் எடை குறையுமா? ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிட்டாலோ உடல் எடை தானாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் ஃபைபர் காரணமாக அது நிறைவாக சாப்பிட்ட உணர்வை கொடுக்க உதவலாம். இதனால் தேவையில்லாமல் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கட்டுப்படுத்த சிலருக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் பாசிப்பயிரை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் செய்ய முயற்சி செய்யக்கூடாதுங்க. அளவான உணவு, அதனோட சேர்த்து புரோட்டீன், காய்கறிகள், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இவையெல்லாம் சேர்ந்து தான் ஆரோக்கியமான வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுங்க. அடுத்தது முளைக்கட்டிய பாசிப்பயிருங்க. பாசிப்பயிரை ஊற வச்சு முளைக்கட்டிய பிறகு சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்குங்க. முளைக்கட்டிய பயிறு சில ஊட்டச்சத்துக்களின் கிடைப்பை மேம்படுத்தும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, முளைக்கட்டிய பயிரை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் தயாரிக்கணுங்க. முளைக்கட்டிய போது சரியான சுத்தம் மற்றும் குளிர்சாதன பாதுகாப்பு இல்லைன்னா கிருமிகள் வளர வாய்ப்பு இருக்கு. அதனால நன்னா கழுவி சுத்தமான முறையில் தயாரித்து சரியாக சேமித்து பயன்படுத்துறது முக்கியங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா சமைச்சு சாப்பிட்றது பாதுகாப்பான தேர்வாக இருக்கலாங்க. பாசிப்பயிரை பல விதங்களில் நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாங்க. உதாரணமாக பாசிப்பயிறு சுண்டல், காய்கறிகளோட சேர்த்து கூட்டு, பாசிப்பயிறு பருப்பு ஊற வச்சு நன்றாக சமைச்சு உணவில் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிரை சாலட் மாதிரி சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் அதில் அதிக உப்பு, அதிக எண்ணெய், அதிக கொலோஜின் உள்ள உணவுகளை சேர்த்தா ஆரோக்கியமான உணவின் பயன் குறையலாங்க. அதனால் எளிமையாகவும் அளவாகவும் சாப்பிட்றது நல்லதுங்க. பாசிப்பயிறு சாப்பிட்றதுக்கு கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. காலை உணவோடு சேர்த்துக்கலாம். மதிய உணவில் ஒரு சைடு டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் ஆரோக்கியமான ஸ்நாக்காக சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நேரத்தை தேர்வு செஞ்சுக்கலாம். முக்கியம் என்னென்னா அளவோடு சாப்பிட்றது. பாசிப்பயிறு ஆரோக்கியமான உணவாக இருந்துச்சுனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பயிறு வகைகள் சாப்பிட்டா சிலருக்கு கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அளவை குறைச்சி சாப்பிட்லாங்க. மேலும் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவர் மற்றும் டயட்டின் ஆலோசனையை பின்பற்றுறது நல்லது. புதிய உணவை அதிக அளவில் ஒரே நாளில் ஆரம்பித்தா உங்கள் உடலுக்கு எப்படி பொருந்துது அப்படிங்கிறது கவனிக்கிறது நல்ல பழக்கங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நிலவில் வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு ஒரு நல்ல உணவு, ஆனால் இது ஒரு மேஜிக் ஃபுட் கிடையாதுங்க. பாசிப்பயிறு சாப்பிட்டீங்கன்னா மட்டும் உடல் எடை குறையும், வயிற்று கொழுப்பு குறையும்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட முழு உணவு முறை, தினசரி உடல் இயக்கம், தூக்கம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை சேர்த்து கவனிக்கணுங்க. சிறிய மாற்றங்களை தொடர்ந்து செய்வது தான் நீண்ட காலத்துக்கு நல்ல பலன் தருங்க. அப்படின்னா பாசிப்பயிரை நம்மளோட உணவில் அளவாகவும் சரியான முறையிலும் சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதே மாதிரி எளிமையான ஹெல்த் மற்றும் ஃபுட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போத்தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனை தேடி வருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.